வம்சவிருத்திக்கு நான் பொறுப்புன்னு சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்த ஒரு முருகர். இங்க பிரேயர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, பரிகாரம் எதுவுமே கிடையாது, செலவு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க இருந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் வேண்டிக்கோங்க. ஒரே ஒரு பெண்ணால மட்டும், வேற யாரோட காசும் வாங்காம கொள்ளாம, ஒரே ஒரு பெண் மட்டும் தனியா அவங்க உருவாக்கின கோவில் தான். அவங்களுக்கு அங்கே அவர் எப்படி இறக்குறாங்கன்றது இங்க இருந்தே கண்ணுக்கு தெரியுது. அப்போ ஃபோன் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ஒரு டெலிஃபோன் ஃபெசிலிட்டிஸ் கூட கிடையாது ஒரு காலம். தனக்காக மட்டும் வேண்டாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ, குழந்தை இல்லாமல் வம்சம் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இருக்கக்கூடாது. இந்த கோவிலில் யார் வேண்டுறாங்களோ, நின்ன இடத்துல இருந்து நினைச்ச இடத்துல இருந்து வேண்டினாலும் இங்கே வந்து வேண்டினாலும் நீங்கள் குழந்தைய கொடுக்கணுன்ட்டு வேண்டியிருக்காங்க. அப்பெல்லாம் அழுதுகிட்டே செய்வோம், ஏன்னா சின்ன பிள்ளைங்க இல்லையா. 8 வருஷம் அவங்களுக்கு குழந்தைய பிறக்கவே பிறக்காதுன்னு சொன்னவங்க, அவங்களுக்கு வந்து இங்க குழந்தை பிறந்திருக்கு. ஹிக்ஸி, அடாப்ஷன், அப்புறம் எசூஸ்பெர்மியா, ஒலிகோஸ்பெர்மியா, அப்புறம் எங்களுக்கு ஃபாலிக்கல் ஸ்டடி இல்லை, அப்புறம் அடைப்பு இருக்கு, அது இது இருக்குன்ட்டு நிறைய பேர் நிறைய ஹாஸ்பிட்டலாக ஏறி இறக்குறோம். பூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. அது இந்த முருகருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம்னு சொல்லுவாங்க. அவ்வளோக்கு அவ்வளோ பெனிஃபிட் கொடுத்துருக்க முருகரை பத்தி ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன கிராமம், சின்ன கோவில், ஆனா இவரோட பவர் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான பவர்னு சொல்லலாம். ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்து இறந்துகிட்டே இருந்துச்சாம். குப்பையில பெரட்டி வச்சாக்கா குப்பம்மான்னு வைப்பாங்க, மண்ணுல பெரட்டி வச்சா மண்ணம்மான்னு வைப்பாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பண்ணி கூட அவங்களுக்கு குழந்தைகள் நிக்காமையே இருந்திருக்கு. அப்ப அவங்களுக்கு கனவுல தோன்றி இந்த முருகர் எங்களுக்காக ஒரு கோவில் கட்டுங்க, உங்களுக்கு ஆண் வாரிசுகளை உருவாக்கி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உருவாக்கப்பட்ட கோவில், அதுவும் ஒரே ஒரு பெண்ணால மட்டும், வேற யாரோட காசும் வாங்காம கொள்ளாம, ஒரே ஒரு பெண் மட்டும் தனியா அவங்க உருவாக்கின கோவில் தான். ஒரு சின்ன கோவிலாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சந்ததிகள் ஏற்பட்டு ஓரளவுக்கு சின்ன ஒரு சின்ன அளவுக்கு வச்ச மாதிரி வச்சாங்க. இப்போ ஒரு 4 கால் மண்டபத்தோட இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்காக என்ன வீடியோ போட போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப், ஹிக்ஸி, அடாப்ஷன், அப்புறம் எசூஸ்பெர்மியா, ஒலிகோஸ்பெர்மியா, அப்புறம் எங்களுக்கு ஃபாலிக்கல் ஸ்டடி இல்லை, அப்புறம் அடைப்பு இருக்குது, அது இது இருக்குன்ட்டு நிறைய பேர் நிறைய ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்குறோம். அப்படிப்பட்டவங்களுக்காக இந்த ஒரு வீடியோவும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தொழில் வளர்ச்சி, நான் ஏதோ நல்லா போயிட்டே இருக்கு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராபேக் ஆகுது அப்படின்ற 2 பேருக்காக மட்டுமே இந்த வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டினியூ பண்ணி பாருங்கள். தேவைன்றவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ண. வரைக்குமே வெளியே வராத ஒரு கோவில், அதாவது அவங்கவுங்க சொந்த பந்தம், இந்த ஊருக்குள்ளே இருக்கவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த, வரம் வாங்கிட்டு இருந்த ஒரு கோவில் இன்னைக்கு உலகத்துக்காக நான் காட்ட போகிறேன். இந்த கோவிலோட பேர் பார்த்தீங்கன்னா ஆனந்த முருகன் கோவில். நீங்கள் வந்து வெளியில எல்லாம் பாலமுருகன், சண்முகா, குகன் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. ஆனந்த முருகன்ட்டு அவரே செலக்ட் பண்ணின பேர் இது. இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க. நிறைய குழந்தைகள் பிறந்து இறந்த உடனே ஒரு நாள் ரொம்ப அழுது அவங்க வேண்டியிருக்காங்க. அப்பா அன்னைக்கு கனவுல வந்து எனக்காக ஒரு சின்ன கோவில் கட்டுங்க, அந்த கோவில் வழியா உங்க தலைமுறைகள் வந்து வழிபட்டுக்கிட்டே இருக்கட்டும், அடுத்து யார் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டினாலும் ஆண் வாரிசுகளை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு போனதுனால கட்டின கோவில். அவங்க வந்து 5 தலைமுறைக்கு முன்னாடி கட்டின கோவில் இது. இப்போ 5வது 6வது தலைமுறை இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த ஊரோட பேர் பார்த்தீங்கன்னா செய்யனூர்பேட்டை. ரொம்ப ரம்மியமா, ரொம்ப யதார்த்தமா, பீஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க ஒரு பெரிய ஆலமரமும் இருக்கும். இந்த ஊர்ல நிறைய கச்ச நிறைய கோவில்லாம் இருக்காது, ரொம்ப லிமிட்டடா ஒரு பெருமாள் கோவில், ஒரு விநாயகர், ஒரு முருகர், ஒரு முக்குந்தம்மன். இந்த அம்மனுக்கும் ஒரு தனியா ஒரு ஹிஸ்டரி இருக்கு, அது எண்ட் ஆஃப் த வீடியோல நான் சொல்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா நான் என்னக்கா பண்ணணும் அப்படின்றீங்களா, இப்போ அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அதை இந்த ஜூன் 8ஆம் தேதி பண்ண போறாங்க. இங்க பிரேயர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, பரிகாரம் எதுவுமே கிடையாது, செலவு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க இருந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் வேண்டிக்கோங்க. நடந்த பிறகு இங்க வந்து ஒரு நன்றி கடனா ஒரு மாலை கொடுக்கறதோ இல்ல பால் அபிஷேகம் பண்ணோ, அது உங்களோட வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு 16 வருஷம் 18 வருஷம் குழந்தை இல்லாதவங்களாம் இங்க வந்து வேண்டிட்டு போயிட்டு இப்போ 4 கால் மண்டபம்லாம் அவங்க தான் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 18 வருஷம் அவங்களுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொன்னவங்க, அவங்களுக்கு வந்து இங்க குழந்தை பிறந்திருக்கு. அவங்க சென்னையில இருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு நம்பிக்கை இருக்காக, ஏதாவது எதை தின்னா பித்துன்னு தெரியும், நம்ம நிறைய பண்ணிட்டோமே என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுவீங்களா, அதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் அந்த கோவில் கமிட்டியோட பெர்மிஷனோட அந்த மூலஸ்தானத்தோட போட்டோ எடுத்து நான் சைடில் அட்டாச் பண்றேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்த இடத்துல இருந்து கரெக்டாக எவ்ரி செவ்வாய்க்கிழமை, எவ்ரி கிருத்திகை
எவ்ரி சஷ்டிக்கு நீங்கள் விரதம் இருக்கலாம். விரதம் எப்படி இருக்கணும்னா மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஒன்லி தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அந்த பாட்டி இப்படி தான் பண்ணாங்க. ஒரு கிருத்திகையும் விடலை, ஒரு சஷ்டியும் விடலை, ஒரு செவ்வாய்க்கிழமையும் விடலை. அப்படி இருந்து அதுக்கு அடுத்து பிறந்த குழந்தை இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதான் இறக்குற வரைக்குமே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷனில் ஒருத்தர் கூட குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு குறையே இல்லாமல் நல்லா வாழ்க்கையில் 1000 மரத்தங்கள்ன்ற மாதிரி இந்த மரத்தை பார்த்தும் போது எனக்கு அந்த விழுதுகளில் தொங்கின ஞாபகம்லாம் வருது. கணக்கில் செலவு பண்ணி நடக்காததை கூட இந்த முருகன் ஆனந்த முருகன் நிறைவேற்றிருக்காருன்னு சொல்லி இங்க பிறந்த குழந்தைங்க எல்லாமே ஆனந்த், அப்ப அந்த ஏல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஆனந்தன், ஆனந்தம், ஆனந்தி அப்படிதான் பேர் வச்சிருக்காங்க. ஒரு 100 குழந்தைக்கு ஒரு குழந்தை தான் பெண் குழந்தையாவே இங்க பிறந்திருக்கு. மற்ற எல்லாமே ஃபர்ஸ்ட் வாரிசு ஆண் குழந்தையா கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி பெண் குழந்தை இருக்குக்கா, எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும், ரெண்டுத்துக்கும் வேதம் இல்லை பட் ஆசைக்கு வேணும்னு நினைப்போம் இல்லையா, அப்படி வேணுங்கிறவங்களும் இந்த ஆனந்த முருகனை நீங்க வீட்டுல இருந்தே வேண்டிக்கோங்க. நம்ம எவ்வளோ லட்சக்கணக்கில் பரிகாரங்கள் செய்யறதை விட ஒரு உயர்வான ஒரு விஷயம் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நம்ம காசு கொடுக்கறது. அந்த மாதிரி இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோவில் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி திரும்ப கொஞ்சம் பெருசாக்கி கேட் எல்லாம் போட்டு திரும்ப கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க ஜூன் 8ஆம் தேதி. ஸோ குழந்தை இல்லாதவங்க தான், குழந்தை வியாபாரத்துக்காக மட்டும்தான் கிடையாது, யார் வேணாலும். என்னுடைய வினைப்பயன் ரொம்ப ஹெவியாக இருக்குது, எதை பண்ணால் பித்தம் தெளியும் நான் கவலைப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச ஒரு 101 ரூபாய், இது வந்து கம்பல்சரி கிடையாது, அதுக்காக நான் இந்த வீடியோ போடல. இருந்தாலும் எதுக்காகன்னா நம்ம லட்சக்கணக்கில் வெளியில கொடுத்த அதிகாரங்களில் பண்றதை விட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம ஒரு கோவிலுக்கு கொடுக்கும் போது நம்மளுக்கு 10 மடங்கு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஜோஷியர் சொன்னாரு, அந்த ஜோஷியர் சொன்னாங்க, இவ்வளோ பரிகாரம் பண்ணோம் அவ்வளோ பரிகாரம் பண்ணோம் எனக்கு எதுவுமே நடக்கல அப்படிங்கிறத தாண்டி ஒரு சின்ன விஷயத்த யோசிச்சுக்கோங்க. நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அந்த அப்பா அம்மாவை நம்ம வந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு போய் பார்க்கறத விட அப்பா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போகும்போது என்னம்மா நம்ம ஃபேஸை பார்த்தே கேட்பாங்க, என்னம்மா ஏதாவது வேணுமா என்ன அப்படின்ட்டு. இதே நீங்கள் ரிப்பீட்டடாக எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குற குழந்தைகள் மேலே இருக்கிற ஒரு அன்பை விட எதுவுமே கேட்காத இருக்கக்கூடிய குழந்தைகள் மேலே ரொம்ப பாசமாக அன்பாக அவங்களுக்கு தேவையானது அவங்களே வந்து பூர்த்தி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கடவுள்கள் கூட. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, பிரச்சனையே இல்லைன்னா கூட ஒரு 100 ரூபீஸ், ஒரு 1000 ரூபீஸ், இல்லை ஒரு 5000, 10,000 அவங்கவுங்க சக்தி யதா சக்திக்கு ஏற்ற மாதிரி இந்த கோவிலுக்கு டொனேஷன் கொடுங்க. அது வந்து நம்மளுடைய ஊழ்வினைகள் 7 ஜென்மத்து ஊழ்வினை இருக்கு இல்லையா, அது மொத்தமே அப்படியே செட்டில் ஆயிட்டு வந்துட்டு அடுத்தது நம்மளுக்கு ஒரு புது வினைகள், புது நல்வினைகள் தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வினை பயனை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு நம்ம நிறைய காசு கொடுக்கறதும் அதை சுத்தமா வச்சுக்கிறதும், எதுவுமே என்னால் பண்ண முடியாது, அந்த கோவிலுக்கு போய் குப்பை போடாம வச்சிருந்தாலே போதும். இந்த வம்சாவழியிலே தான் ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பாட்டி கட்டினாங்க. அந்த பாட்டியோட பேர் பட்டம்மாள் பாட்டி. அவங்க கட்டினாங்க இல்லையா, அவங்களுடைய வழியில வந்த ஒரு மகள், அந்த மகள் வந்து ஒரு 5 குழந்தை பிறந்தது, 5 ஆண் குழந்தைகள் தான். அந்த 5 ஆண் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சென்னைக்காக போறாங்க, ஒரு வேலை நிமித்தமா போறாங்க. இங்க அவங்களுக்கு ஏதோ மனசு படப்படன்னு இருந்து காலையில இருந்து ஈவினிங் வந்து அந்த மாங்கல்யம் திருமங்கல்யம் இருக்குல்ல, அது தானா அருந்து கீழே விழுது. அவங்களுக்கு அங்கே அவர் எப்படி இறக்குறாங்கன்றது இங்கேருந்தே கண்ணுக்கு தெரியுது. அப்போ ஃபோன் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ஒரு டெலிஃபோன் ஃபெசிலிட்டிஸ் கூட கிடையாது ஒரு காலம். அவங்களுக்கு ஏதோ ஒன்று தோன்றி ஊரை விட்டே வெளியே போகாதவங்க அன்றைக்கி அந்த சின்ன குழந்தைய கூப்பிட்டுட்டு ஊரில் இருக்க ஒரு பெரியவரை கூப்பிட்டுட்டு சென்னைக்கு போகிறாங்க. இல்லை இந்த இடத்துல தான் நடந்துச்சு, இது இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னோடனே இது வந்து நீங்கள் சொல்கிறது ஜிஹெச், சென்னை ஜிஹெச், நம்ம போகலாம் அப்படின்னு போனால் அந்த மார்ச்சுரியில் அவங்க ஹஸ்பண்டோட பிணம் இருந்தது. அவங்க எப்படிமா உனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லும் போது அந்த அளவுக்கு அவங்க என்ன சொல்றது ஒரு தெய்வ பக்தியோட இருந்த ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் அந்த மூதாதையர்கள் கட்டின கோவில். அவங்க தனக்காக மட்டும் வேண்டாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ, குழந்தை இல்லாம வம்சம் இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அந்த மாதிரி இந்த உலகத்துல யாருமே இருக்கக்கூடாது. இந்த கோவில்ல யார் வேண்டுறாங்களோ, நின்ன இடத்துல இருந்து நினைச்ச இடத்துல இருந்து வேண்டினாலும் இங்க வந்து வேண்டினாலும் நீங்க குழந்தை கொடுக்கணும்ட்டு வேண்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆனந்த முருகன். ஆனந்த முருகன் மட்டும் கிடையாதுங்க, இங்க பக்கத்துல இருக்க விநாயகரும் நாகலிங்க விநாயகர், நாகதோஷத்தை எல்லாம் போக்கக்கூடியவர். லெஃப்ட்ல பிள்ளையார் இருப்பாங்க, நடுவுல முருகர் இருப்பாங்க. ரோடை தாண்டி பார்த்தீங்கன்னா முக்குந்தம்மன் இருப்பாங்க. அந்த அம்பாளுடைய ஹிஸ்ட்ரி கேட்டால் கூட நம்மளுக்கு மெய்சில் இருக்குங்க. அவங்களும் எதேர்ச்சியாக தானே நம்ம உருவாக்கி வச்சவங்க கிடையாது. ஒரு வெள்ளம் வரும் இல்லையா, அந்த வெள்ளம் வரும்போது ஆற்றுல வேற எங்கேயோ இருந்து இந்த சிலை அடிச்சுட்டு வந்து மூழ்கி உள்ளே போய் இதுவாயிடுச்சு, மண்ணில் சொருகிடுச்சு. ஒரு 3 நாளாக ஒருத்தரோட கனவுல, இந்த ஊர் பெரியவரோட கனவுல வந்து 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 சரி எங்கே தான் இருக்குன்னு போய் தேடுமேன்னு தேடும் போது அந்த கனவுல எப்படி காட்சி தந்ததோ அந்த இடத்துக்கு போய் தேடும் போது ஒரு சிலை கிடைச்சது. வெள்ளத்தில் மூழ்கி வந்ததுனால மூழ்கி உந்தி வந்த அம்மன் அப்படின்றதுனால முக்குந்தம்மன் பெயர் வச்சிருக்காங்க.
அந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல். அங்கேயும் ரொம்ப பவர்ஃபுல்லாக நடந்திருக்கு. இந்த ஊரில் வந்து ஜெய்சக்தின்னு ஒரு வண்டி வந்து நிற்கும். அப்போ வந்து ஒரு முஸ்லீம் அந்த வண்டியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். நைட்டு அந்த பெட்டு மேலே அந்த பஸ் மேலே ஏறி படுத்துருவாராமா. நடுராத்திரி 12 மணிக்கு நல்ல ஒரு சத்தமும் ஒரு வெளிச்சமும் கேட்டும் போது இப்படி எழுந்து பார்த்தாக்கா அந்த அம்பாள் நகர்வலம் போகிறது நல்லா தெரியும். அப்படியே ஒரு கும்பிட்டுட்டு அப்படியே இப்படி படுத்துப்பாராமா. இதெல்லாம் எங்கள் காதால் நாங்கள் கேட்டு வளர்ந்த கோவில். இதெல்லாம் இது எங்கே அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கள் பூர்வீகமான எங்கள் பாட்டி ஊரில் தான் இந்த கோவில்லாம் இருக்குது. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறது அதனால தான். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பட்டம்மாள் பாட்டின்றது அவங்க யாருன்னா எங்கள் அம்மாவோட பாட்டியோட பாட்டி. எங்கள் அம்மாவோட பாட்டி கட்டின கோவிலுங்கிறதுனால தான் வழி வழியாக நாங்கள் இதை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம். ரொம்ப நாளாக நான் இந்த முருகர் பற்றி வீடியோ போடணுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். வீட்டில் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம்மா, நம்மளுக்குள்ளே இருக்கட்டும்மா அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருக்கேன். ஜூன் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அங்கே மட்டும் இல்லை, நீங்களும் வந்து கலந்துக்கணும். வருகிற ஜூன் மாதம் 6/6/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைகாசி 23ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு கணபதி ஹோமத்தோடு ஸ்டார்ட் பண்ணுற இந்த ஃபங்க்ஷன் வைகாசி மாதம் 25ஆம் தேதி 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை கடைசியாக நாடகம் போட்டு இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிக்க போகிறாங்க. இதில் ரொம்ப 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 ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சங்கர மடத்தில் படித்த வேத வல்லுநர்கள்லாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்தி கொடுக்க போகிறாங்க. ரொம்ப ஸ்பெஷலாகவும் ரொம்ப ஆஸ்பீஷியஸாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய இந்த பூஜைக்கு நீங்களும் வரணும், ஆசீர்வாதம் பெறணும், குழந்தை வரம் பெறணும், தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி பெறணும்ட்டு எல்லாம் வல்ல ஆனந்த முருகனை வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த கோவிலில் ரொம்ப 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 ஸ்பெஷலாக ஆடி கிருத்திகை, கார்த்தி கிருத்திகை, தை கிருத்திகை இது 3மே ரொம்ப விமர்சையாக நடக்கும். பால் குடம், அபிஷேகம், காவடி இது எல்லாமே சிறப்பாக பண்ணுவாங்க, விமர்சையாக பண்ணுவாங்க. அந்த நேரங்களில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். திருவிழாக்கெலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இல்லாத தம்பதிகள்லாம் நிறைய பேர் வந்து மடியேந்தி பிச்சை கேட்கும் போது ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நான் குட்டியாக இருக்கும் போதெல்லாம் கேட்டிருக்கேன். அவங்க குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அதனால இங்கே வந்திருக்காங்கன்னுவாங்க. மடிப்பிச்சை எடுப்பாங்க. அடுத்த வருஷம் அந்த குழந்தையோட வந்து மடிப்பிச்சை எடுத்து அந்த நன்றி கலனை செலுத்திட்டு போவாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். நிறைய கோவில்கள் போய் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போய் குழந்தை இல்லாமல்லாம் இங்கே வந்து கன்சீவ் ஆகி போயிருக்காங்க. பட் ஒரு பப்ளிசிட்டியே இல்லாமல் த்ரூ த மவுத் மட்டுமே இவங்க பிரபலமாகி இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்காங்க. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிற மாதிரி யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ, தொழில் நல்லா போயிட்டே இருக்குது, திடீர்னு சடனாக ஒரு ட்ராபேக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஜூன் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் மட்டும் இல்லை, முருகர் கல்யாணமும் ரொம்ப விமர்சையாக நடக்கும். அன்னதானம் ஃப்ரீயாக போடப்படும் 3 வேளைக்குமே. ஸோ மறக்காமல் வாங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன டொனேஷனை இந்த கோவிலுக்காக கொடுங்க. நான் காசெல்லாம் கொடுக்க மாட்டேன்னா ஒரு பொருளாக கூட நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம். இந்த கமிட்டியோட நம்பர் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். இன்கேஸ் நான் அவங்களெல்லாம் நம்ப மாட்டேன், அதுக்கெல்லாம் நான் போட மாட்டேன்னா நம்மளுடைய சேனல் நம்பர் 7871075320 என்னோட நம்பர் தான். நீங்கள் அதுக்கு கால் பண்ணி கூட நீங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு என் நம்பருக்கே போட்டிங்கன்னா கூட நான் கொண்டு வந்து கமிட்டிக்கு நான் சேர்த்துருவேன். உங்களுக்கு வித் பில்லோடவே கிடச்சிடும். ஸோ ஜூன் 8ஆம் தேதி எல்லாருமே வரணும். அதுக்கு முன்னாடி நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு நீங்கள் வரும்போது 1 மந்த் டைம் இருக்குது, வரும்போது நிறைய பேர் நல்ல செய்தியோடு வரணுன்ட்டு மனசார உள்ள மாற வேண்டிக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்தாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் சில மார்கழி மாதம்லாம் இங்கே பக்கத்துலேயே குளம் இருக்கும், இங்கேருந்து தண்ணி எடுத்து இங்கே ஊற்றி நாங்கள் கழுவணும். அப்போல்லாம் அழுதுகிட்டே செய்வோம், ஏன்னா சின்ன பிள்ளைங்க இல்லையா. ஆனால் இப்போ வந்து அதனோட பலன் அனுபவிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எவ்ரி மார்கழி மாதம் இங்கே பக்கத்தில் இருக்க குளத்துலேருந்து தண்ணி எடுத்து இது ஃபுல்லாக ஊற்றி கழுவணும். முகுந்தம்மனை கழுவணும், முருகரை கழுவணும், பிள்ளையாரை கழுவணும். எல்லாமே கழுவி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் தான் சாப்பாடே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு கோவில். இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு 2 ஆலமரம் இருக்கும். இங்கே வந்து உட்கார்ந்தாலே போதும், எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மாண்டேஜில் எல்லாமே பார்ப்பீங்க. வாங்க. நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்லிக்கிறேன். வாழ்க 16 செல்வமும் பெற்று பெருவாழ் வாழணும். குழந்தைக்காக ஏங்குற எல்லாருக்காகவுமே ஆனந்த முருகன் ஆண் வாரிசாவோ பெண் வாரிசாவோ வந்து பிறக்கணுன்ட்டு நானும் மனசார வேண்டிக்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சின்ன அமௌண்ட்டையும் நீங்கள் கொடுக்கலாம், பொருளாகவும் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அதுக்காக மட்டும் இந்த வீடியோ கிடையாது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த கும்பாபிஷேகம் இல்லாமல் நீங்கள் எப்போ பார்த்தாலும் தாராளமாக வேண்டிட்டு தாராளமாக இங்கே வந்து பார்க்கலாம். அதுக்கு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா ஆன் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஊருக்கு எப்படி வரணும், காஞ்சிபுரத்துலேருந்து 26 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. எப்படி வரணும், பஸ் ரூட் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் டெஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.